Bye. Look at it. Wow. தெரியல வெளிச்சம் தான் தெரியுது. தெரியல. இப்படி கடிச்சிட்டு கையை விடுறா, காலை விடுறா ஓடுறான்னா மடக்கி உள்ள வரான் பாருங்க. மறுபடியும் நீட்டிங்க மறுபடி அப்படி நீட்டுறா காலை அட்டாக் செய்யவும் என்னண்ணா டேய் பாம்பிக்கு வந்துடாதடா. இல்லை வரான் காமிச்சிட்டு பாண்டி கண்ணு கூட தெரியுதுப்பா. காமிச்சிட்டே போடுறான். நல்லா ஃபுல்லாக காட்டுறான். ஃபுல்லாக காட்டுறான். ஓகே காட்டுறதுக்குள்ளே விழுந்துடும். போடு கடிக்கிற நீ வர்றாத பிடிங்க. இப்போ காலை உடச்சு விட்றா. கடிச்சு விட போதா அப்புறம் விட்டுற போகிறேன் கவரோட. உடைக்க முடியாதுங்க. தண்ணியில் இருக்கும்போது ஈஸியாக வந்துடும். 2 கால் உடச்சிடும். இந்த போய் பாம்பு வச்சு பாம்பு இல்லையா வலு கொடுப்பாங்க. இல்லை எடுத்து வர்றாங்க நாயா. இந்த இடத்துக்கு ஒன்று பார்த்து போயிட்டு மிஸ் ஆயிட்டு. இதுக்கு நல்லா விட்டு போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு அந்த கழுத்தியை பார்த்தாங்க அவன். ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படி வந்துட்டேன். ஐயோ பயமா இருக்கு நடந்து வரதுக்கு. பக்கெட்டே தூக்குதுற 2 காலையும் முடிச்சு. அதுதான் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு போட்டுருணும். ஆமாம் போட இல்லை என்னமோ குத்துறது முள்ளு. இந்த ஏரியாவில் கொஞ்சம் முள்ளு லைட்டாக முள்ளு இருக்குன்னா ஓரமாக வந்துருப்பேன். ஆமாம் காலக்கிட்ட போய் அந்த இங்கே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் முன்னாடி போவாங்க போலாம். எங்கடா இருக்கு? அப்படியே உள்ளார தெரியாதுங்க. அவர் முயற்சி பண்ணுறார். கையை கடிக்குது. இப்போ என் கையை கடிக்க போகுது.
படிச்சுட்டான் சில்லு இதுதான் இது வந்து டைமண்ட் வெளிநாட்டு அப்படின்னு லைட்டு நோத்து இன்னுக்கிட்ட வா கை முறைக்கிறான்டா. ஏய் இதோட ஏய் எங்கடா அந்த வர தெரியலடா இல்ல எங்க பேரு தெரியலடா. மேலே அடிக்காதா அது மேலே அடிக்க ஒளிஞ்சிருக்கு. இன்னுக்கிட்ட போனேன் நல்லா தெரியுதுங்க உங்களுக்கு தானே தெரியும். அப்படி சார் ஏதோ முழுங்கிருக்காப்ல. என்ன உள்ள போயிட்டாப்ல. அடுத்து இவரை உள்ள சாப்பிட மாட்டாங்க. சைடில் அடி ரைட்டு சைடில் அடி. டேங்க் கிளீனரோட இருப்பிடம் வசிப்பிடம் குகை தெரியுதா? கொஞ்சம் லைட்டாக தள்ளிடுறா. லைட்டாக கொஞ்சம் தள்ளி அடி அப்படின்னு. அவ்வளோதான். இந்த இடத்த புழுதி ஆக்கிட்டான். ஒன்றும் தெரியாது. ஏதோ மீன் பிடுங்க குள என்னமோ மீன் இது தெரியுமா? தொழுமா மீன். அது யாரும் திங்க மாட்டாங்க. காட்டு மீனை காட்டு. பொந்துக்குள்ள கையை விட்டு பொந்துக்குள்ள கை விட்டதுனால கிடைச்ச மீன். அதனால திரும்பி தண்ணியில விடுறோம். ஓகே ஏன்னா சாப்பிட மாட்டாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்கல்ல. இதற்கு பெயர் தான் கொக்கு மீன். நவுத்து கொஞ்சம் கொக்கு மூக்க பார்த்தீங்களா? இது வந்து வயிற்று சுருந்துச்சுன்னா குடல் குந்தானிலாம் வெளில வந்துடும். எப்படி குழுவா மீன் உழுவே அது தெரியாம வாங்க. ஆத்திரால் ஹண்டிங். ஏய் கடிக்க வருது. சிறுக்கு போராடு ஃபினிஷிங் டச். இன்னொரு நாள் இதை பிடிச்சி சமையல் மட்டும் இன்னொரு நாள் வீடியோவில் வரும்.